ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கேராமல் பால் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 400 கிராம் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். குட்டி குட்டியாக வெட்டி வச்ச தேங்காய், முந்திரி பருப்பு, இது ஆப்ஷனல் தான். சர்க்கரை, ஏலக்காய் தூள், பால் 3/4 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சாச்சு. பாத்திரம் காஞ்சதும் கொஞ்சம் சீனி போட்டுக்கலாம். கொஞ்சம் சீனி போட்டிருக்கேன். சீனியில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கேராமல் ஆக்கிக்கலாம். தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, இல்லாட்டினா கரிஞ்சிரும் சீனி. இப்படியே வச்சே கலர் மாறுது பாருங்கள். நம்ம கேராமல் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். மாவு பிசைகிறதுக்கு சுடு தண்ணி வேணும். அதனால் நம்மளுக்கு தேவையான கேராமல் பதம் வந்துருச்சு. இந்த பதத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம அடுப்பில் வச்சுருந்த தண்ணி சூடாகிருச்சு. இப்போ நம்ம மாவு பிசைகிறோம். நம்ம எடுத்துருந்த மாவு ஒரு பாத்திரத்தில் பிசைகிறதுக்கு தட்டியிருக்கேன். கொஞ்சோண்டு மாவு தனியாக வச்சுருக்கேன். இது கடைசியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மாவு பிசையலாம். மாவில் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. நம்ம சுடு பண்ண தண்ணியை ஊற்றி கைட்டு கிளற முடியாது, அதனால் கரண்டி வச்சு தான் கிளறணும். தண்ணி ஹீட்டாக இருக்குது. மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க, உருட்டுற அளவுக்கு. இன்னும் உருட்ட ஆரம்பிக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை உருட்டியாச்சு. அடுப்பில் கேராமல் ரெடி பண்ணியிருக்கிற பாத்திரத்தில் திருப்பி அடுப்பை பற்ற வச்சாச்சு. அதில் ஒரு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொஞ்சம் ஹீட்டாகட்டும். ஹீட்டானதும் நம்ம உருட்டி வச்சிருக்க மாவை இதில் சேர்க்கணும். அந்த தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ அந்த உருண்டையை சேர்த்துக்கலாம். நம்ம உருட்டின உருண்டை எல்லாம் அதில் போட்டாச்சு. அது வேகட்டும். இன்னொரு பக்கம் இன்னொரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் நெய் போட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க தேங்காவையும் முந்திரியவும் வறுத்துக்கலாம். பாத்திரத்தில் நெய் போட்டாச்சு. நெய் சூடாயிட்டு இப்போ அந்த வெட்டி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் இந்த பதத்துக்கு வந்ததும் முந்திரியை சேர்த்துக்கலாம். தேங்காயும் முந்திரி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம போட்டிருந்த அந்த உருண்டை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பால் சேர்த்துக்கலாம். நம்ம பால் சேர்த்தாச்சு அந்த உருண்டையோட. இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. ஒரு கொதி வரட்டும். இனிப்புக்கு கொஞ்சம் சுகர் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம தனியாக கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்ச மாவு மிக்ஸை இப்போ கொழுக்கட்டை மிக்ஸோடு சேர்த்துக்கலாம். கட்டி விடக்கூடாது, உடனே கிண்டிடுங்க கை விடாமல். கொழுக்கட்டை இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய், முந்திரி எல்லாத்தையும். கேராமல் பால் கொழுக்கட்டை ரெடி. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.